ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ வந்திருக்கோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஏன் நம்மகிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சிருப்போம் இல்லையா? ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு நல்ல பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன வாட்ச் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நாய்ஸ் தரப்புலேருந்து இந்த colorFit Pro 3 அப்படின்ற இந்த வாட்ச் தான் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் பெட்டராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு வாங்க. இதுதான் நம்ம வாங்கின நாய்ஸ் colorFit Pro 3 வாட்ச்சு. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ப்ரீமியமாக நல்ல லுக்காகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். லிசன் டு த நாய்ஸ் விதின் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 வியரபிள் வாட்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதோட வெயிட் வந்து 40 கிராம்ஸ், சைஸ் வந்து 101x96x68 mm அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜெட் ப்ளூ, நம்ம வாங்கினது வந்து ஜெட் ப்ளூ. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே நாய்ஸோட லோகோ வந்து செம்ம சூப்பராக வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு யூசர் மேனுவல் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு யூசர் மேனுவல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லிசன் டு தி நாய்ஸ் வித்தின் அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்டிக்கர்ஸு அவங்க என்னென்ன இருக்கோ கொடுத்துருக்காங்க. ரிஷப் பண்ணிட்டு வந்து வேறு போட்டிருக்காரு. ரிஜிஸ்டர் யுவர் வாரண்ட்டி, இது வந்து வாரண்ட்டி கார்டு. அடுத்து வந்து இது வந்து வழக்கம் போல் ஒரு யூசர் மேனுவல், இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாரமாக வச்சுருவோம். எடுத்தோடனே வாட்சை வந்து எடுத்துருவோம். ஏன்னா வாட்ச் மேலே எந்த ஸ்டிக்கருமே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இல்லையா, பார்த்துட்டேன். அப்போ வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பிரிச்சுட்டேன். எடுத்தோடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருக்கும். நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். இது வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த நாய்ஸ் ஆப் வந்து இருக்கும், சரிங்களா? நாய்ஸ் ஃபிட் அப்படின்ற ஆப் வந்து ஏற்றி இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணால் தான் இதோட டிஸ்பிளே வந்து வரும். ஓகே, நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இது எப்படி இருக்கிறத வந்து பார்ப்போம். இருங்க, நம்ம வந்து இதை வந்து அந்த ஆப் நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கு மேலே வந்து அவங்க கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னே வந்து சொல்லலாம். இதை நம்ம என்ன நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம மொபைலில் வந்து இதை கனெக்ட் பண்ணி தான் வந்து டவுன்லோட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கணும் அந்த ஆப்லேருந்து. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம இன்பில்ட்டாக வந்து நம்மளோட ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து கூட வால்பேப்பராக வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வாட்சஸில் வந்து இது கொடுக்குறதில்ல. இது ஒரு பெட்டரான ஆப்ஷனே வந்து சொல்லலாம். இப்போ வந்து அந்த என்னென்ன விஷயம்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்துருப்பீங்க. மெயினாக இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸுங்க. நம்ம கையில் வந்து ஒரு வாட்ச் வியர் பண்ணோம் அப்படின்னா வந்து டிஸ்பிளே வந்து நம்மளோட இந்த விரிஸ்டோட சைஸில் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும். இதோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப ஒரு கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ரிஸ்ட்டு சைஸ் என்ன அப்படிங்கிறத ஏற்ற மாதிரி நம்ம வாட்ச் வாங்குறது பெஸ்ட். நான் வாங்கியிருக்க இந்த வாட்ச் வந்து சைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்ஸ் colorFit Pro 3யோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.55 இன்ச் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து என்னோடய ரிஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து வியர் பண்ணி வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் என்னோடய ரிஸ்ட் சைஸ்க்கு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதுலேயே வந்து 1.75 இன்ச்சஸ்லாம் வந்து இருக்குது. வேறு வாட்ச்லாம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி வந்து தெரியும். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஓகேவான லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்சில் ஸ்மார்ட் வாட்ச்லாம் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் இது என்ன ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து தானே. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் கேமராவோ இல்லை ஸ்பீக்கர்ஸோ வந்து எதுவும் இல்லை. நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது, கால்ஸ் வந்து பேச முடியாது. ஆனால் கால்ஸோ மெசேஜஸோ வந்தால் அது நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துச்சுன்னா இதில் ஒரு வைப்ரேஷன் வரும், நோட்டிஃபிகேஷனும் வந்து இதில் வந்து வரும், சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மானிட்டரிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தானே. இப்போது இந்த கோவிட் டைமில் ஆக்சிஜன் லெவல்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம், இதில் வந்து SpO2 வந்து மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு சென்சார் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே வந்து ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் வந்து அந்த SpO2 சென்சார் அப்படின்னு வந்து சொல்லலாம். 24/7க்கான ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ஹார்ட் பீட்டை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்க்ரீனை வேக்கப் பண்ணி பார்த்தோம்னா வந்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா?
மற்றபடி இதில் வந்து என்ன அவங்க பெஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். பேட்டரி எப்படிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஆமாங்க, 210 mAhக்கான பேட்டரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 5லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு வந்து தெரியல. நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் இது வந்து இருக்கும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பேட்டரி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க சொல்கிற லெவல் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வாட்டர் ப்ரூஃப் தான். ஏன்னா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இருக்குது. 14 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. இந்த 14 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் அண்டு டீப் வாட்டர் ஸ்விம்மிங் அப்படின்னு 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 5 ATMக்கான வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 5 ATMனா 50 மீட்டர் ஆழமுடைய வாட்டரில் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணாலும் எதுவும் ஆகாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. 50 மீட்டருக்கு கீழே போனால் இது எதுவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதை வந்து அவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் நீங்கள் 50 மீட்டர் வாட்டரில் வந்து இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல. நான் நார்மலான வாட்டரில் தான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து 2 hours ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூஎஸ்பி போட்டிருக்கக்கூடிய வேறு சிஸ்டத்தில் இருக்கணும், இல்லை நம்ம பிசியில் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் வந்து இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஆகலை. இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணால் இது 1 hourக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடுதுங்க. இதோட சார்ஜரும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டை வந்து பின்னாடி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மோடெலாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரன்னிங், ஸ்விம்மிங், வாக்கிங், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் த்ரெட்மில்லிங், நம்மளோட ஒர்க் அவுட், சைக்கிள் ஒர்க் அவுட்டாக சாப்பிட்டு நம்ம ஜிம் ஒர்க் அவுட் இதெல்லாம் மெஷர் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம போக போக செக் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது மெஷர் பண்ணுது. அது எப்படி மெஷர் பண்ணுதுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 2-3 டைம் செக் பண்ணி பார்த்தேன். 2-3 பேருக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. அதுலேயும் மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் அப்படிலாம் வந்து காட்டுது. மினிமம் லெவல் இருந்தால் ஓகே, மேக்ஸிமம் லெவலாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா? இதில் ஸ்லீப் மானிட்டரிங் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இது மெஷர் பண்ணி வந்து சொல்லுது. இதுவும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்டாப் வாட்சஸ் இருக்குது, அலாரம்ஸ் இருக்குது. அலாரம் வச்சா அதில் வைப்ரேட்டர் இருக்குது. நம்ம அலாரம் வச்சுனா இது வந்து வைப்ரேட் ஆகும். நம்ம ஈஸியாக வேக்கப் ஆகிறதுக்கான விஷயத்துக்காக அந்த வைப்ரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நாய்ஸ் ஃபிட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ப்ளூடூத் கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம்லாம் சாத்தியம். மற்றபடி ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? நார்மலாக ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் இல்லை அப்படின்னா வந்து நார்மலான ஒரு வாட்சை தான் வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபோனை சப்போஸ் பறந்து எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ரிங்டோன் வந்து அடிக்கும். அந்த மாதிரியான விஷயம் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஃபோன் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து நடக்கும், இல்லைனா வந்து இருக்காது. சரிங்களா? எல்லாம் ஃபுல்லாக அட்வான்டேஜாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கிடையாது. நம்ம ரிஸ்ட்டை வந்து டில் பண்ணால் வேக்கப் ஆகிற மாதிரி விஷயமும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வேக்கப் ஆகிற மாதிரி விஷயம் மட்டும் தான் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்தா பேட்டரி வந்து சீக்கிரமாக டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க வந்து அதை வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பேட்டரி சார்ஜ் ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா 210 mAh பேட்டரி வந்து 2 hours அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப அதிகம் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் பிரைட்னஸ் லெவல் வந்து ஓகே அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம வெளிச்சத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் 3வது லெவல் பிரைட்னஸ் வச்சோம் அப்படின்னா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் கால்ஸை வந்து அட்டன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. சப்போஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் காலை கட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கலாம். அதுவும் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அடுத்து நம்ம மெசேஜை வந்து பார்க்கலாம், ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா ஸ்மார்ட் வாட்சஸில் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கொண்டு வராமல் இருக்கிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமூவல் தான், நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேணுங்கிற ஸ்ட்ராப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபைபர் ஆப்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த வாட்ச் எப்படிப்பா இருக்குது, வாங்கலாமா இல்லையா, என்ன சொல்ல வர அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 5000 ரூபா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட்டான வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்சை கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நான் வந்து இது 4000 ரூபாய்க்கு வந்து இந்த வாட்சை வந்து வாங்கினேன்.
உங்களுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நம்மளும் ஸ்மார்ட்டாக ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்சை வந்து வாங்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த வாட்சை வந்து வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் என்ன விஷயங்கள் வந்து டவுட் இருக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி இந்த வாட்சுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து வாட்ச் வாங்கி நீங்களும் ஸ்மார்ட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.